ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். யோகிராம் சரத்வாஜி. வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். சாலாச்சி சொல்றீங்களா? விநாயகர் வழிபாடு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் என்று பெரும் கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பம் இன்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபட்டால் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். குரு வணக்கம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலர் அடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி,
ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. இன்றைய பாடல் திருப்பொற்சுண்ணம். இது வந்து பெண்கள் எல்லாம் கூடி சேர்ந்து உல உலக்கை வைத்து மஞ்சள் கிழங்கை வந்து அதுல போட்டு இடிச்சு பாடும்போது, அந்த இடிக்கக்கூடிய வேலையை செய்யும் போது பாடக்கூடிய பாடலாக இது வந்து இந்த பாடல் அமைந்திருக்கு. அப்போ ரொம்ப கடுமையான வேலைகள்லாம் செய்யும் போது அதனுடைய வேலையினுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடிக்கொண்டே வேலை செய்வது அப்படிங்கிறது நம்மளுடைய புராண ஆதி காலத்துல இருந்து பழக்கமாகவே இருக்கு. இப்ப பாடலுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. எவ்வளவு கடினமான வேலைகளா இருந்தாலும், எவ்வளவு கடினமான நேரங்களாக இருந்தாலும் அந்த நேரத்தை இலக்கி கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த வேலைய பிசிக்கலா நம்ம செய்யக்கூடிய வேலையை கூட இலகுவாக ஆக்கி கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மனம் வந்து இலகும் போது வெளியில இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்மள ஒண்ணுமே செய்யாதுங்கிறது அப்ப இதுல இருந்தே நமக்கு புரியுது. இப்ப வெளியில எவ்வளவு கஷ்டமா வேணாலும் இருக்கட்டுமே, மனம் வந்து இலகுவா இருந்ததுன்னா, இலகி இருந்ததுன்னா, மனம் சந்தோஷமா இருந்ததுன்னா, வெளியில இருக்க கஷ்டமெல்லாம் கஷ்டமே இல்ல அப்படிங்கிறது இதுலயே நமக்கு இந்த ஒரு தன்மையிலேயே வந்து புரிய வைக்கிறாங்க. அப்ப நம்ம படகு ஓட்டும் போது அவர்கள் பாடிக்கொண்டே ஓட்டுவதும், ஏர் உழுவும் போது பாடிக்கொண்டே ஏர் உழுவதும் எவ்வளவு கடினமான உடல் உழைப்பு கொண்ட தொழிலாக இருந்தாலும் பாடிக்கொண்டே அதை செய்யும் போது அதை வந்து அது வந்து அப்படி ஒரு இனிமையாக மாற்றி கொடுக்குது. அதை வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா சொல்லக்கூடியது. அது வந்து அந்த வேலையவே அப்படியே இனிமையாக மாற்றி சந்தோஷமாக மாற்றி ஆனந்தமாக மாற்றி கொடுக்குது அந்த தன்மை, பாடி ஆடக்கூடிய தன்மை. அப்ப பாட்டுக்கு அந்த ஒரு மேஜிக் இருக்கு. அதே பாட்டையே அந்த எம்பெருமானை நோக்கி பாடும்போது, அந்த ஞானமே வடிவமான அந்த எம்பெருமானை நோக்கி பாடும்போது அது வந்து ஆனந்த பரவச நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு இதுல வந்து ஒரு பிலாசபிக்கலாகவும் ஒரு உடல் சம்பந்தப்பட்ட உடலையும் இதுல இருத்தி, உடல் மனம் மொழி எல்லாம் இருத்தி அதையே ஆனந்தமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயமாக இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இதுல வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஒரு 9வது பாடல்ல வருது. உலகமே உரல், மேருவே உலக்கை அப்படின்னு. அந்த உரலை வந்து உலகம் ஷேக்ஸ்பியர் சொல்றாருல்ல, இந்த உலகமே ஒரு நாடக மேடை. யார் யார் எந்தெந்த எந்த இதுல வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்ல பெரிய பிலாசபிக்கல் சொல்ற இதுவா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், யார் வேணாலும் எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும். அந்த துறையில ரொம்ப டீப்பா போகும்போது அதுவே நம்மள இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையுடையது. அப்படி இங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளே நம்ம இறை சிந்தனையில செய்யும் போது அதுவே அந்த ஞானத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடியது. ஆனா எல்லாரும் கூடி சேர்ந்து செய்யும் போது அது எப்படி பன்மடங்காக பெருகுது அப்படிங்கிற தன்மையையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த உலகமே உரலா மாறிடுச்சான். அந்த பெண்கள் இடிக்கக்கூடிய அந்த உரலும் உலக்கையும் உலகமே உரலா மாறிடுச்சான். அந்த உலக்கை வந்து மேருமலையாக மாறிடுச்சான் அப்படின்னு அந்த 9வது பாடல்ல சொல்றாங்க. அதாவது அந்த பிரபஞ்ச அளவிலான நம்மளுடைய வினைகளை இடிக்கிறதுக்கு அந்த மேருமலையே வந்தாதான் இடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம வினைகள் எல்லாம் இடிக்கிறதுக்கு மேருமலை வருது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இப்படி இது வந்து இப்படி ஒண்ணு. அதுக்கப்புறம் பக்குவப்படுத்துறது. இந்த பாடலே
மொத்தமா நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை. அந்த பக்குவத்துக்கு அழகா ஒரு உபன்யாசகர் ஒரு விளக்கம் ஒண்ணு அழகா ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது. அழகான ஒரு விளக்கம் சொன்னாரு. என்னன்னா, நான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். "பக்குவம்னா என்னம்மா?" அப்படின்னு கேட்டேன். அ உடனே அம்மா வந்து தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. "இந்த மாவு எடுத்து அந்த கல்லுல ஊத்து" அப்படின்னா, நான் என்னமோ கேட்கிறேன், அம்மா ஏதோ சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு மாவ எடுத்து அந்த கோதுமை மாவு இருந்தது. அத எடுத்து கல்லுல ஊத்துனேன். அது அப்படியே லபதிபோ லபதிபோன்னு குதிச்சுச்சு அப்படின்னு. திரும்ப நான் கேட்டேன், அம்மா ஒழுங்கா கேட்கல போல் இருக்குன்ட்டு. "பக்குவம்னா என்னம்மா?" அப்படின்னு. திரும்ப அந்த தோசைய திருப்பி போடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் திருப்பி போட்டேன். அப்பயும் அது தப தபன்னு குதிச்சுது. உடனே என்னம்மா நான் கேட்கிறேன், நீ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. அ அப்படி அப்படின்னு. அ இப்ப அடுத்த பக்கம் நீ திருப்பி போடு அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சரி சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டா, இப்ப வந்து அது குதிக்கலையாம், அடங்கிருச்சாம். இப்ப வெந்ததுக்கு அப்புறம், அது பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி தோசை அடங்கிடுச்சு பாரு. அதே தோசை கல்லு சூட்டுல தான் இருக்கு. ஆனா, அது பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய கொதிப்பு அடங்கி விட்டது. அது பக்குவப்படாமல் இருக்கும்போது குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உன்னைய மாரி சொல்லலன்னு குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பக்குவப்பட்டதுக்கு அப்புறம், அது அடங்கி விட்டது. இதுதான் பக்குவம் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி ஒரு தோசை மாவு, தோசை கல்ல வச்சே எப்பேர்ப்பட்ட ஞானத்தையும் சொல்ல முடியும்னா, அந்த அந்த இல்லத்தரசிகள் எப்பேர்ப்பட்ட ஞா ஞானிகளாக இருந்திருப்பாங்க அப்ப. அப்போ அ அ ரொம்ப ஒரு பெரிய தத்துவத்த ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடியது. இதே நம்ம சாய் சச்சரித்திரத்திலயும் பார்க்கலாம். சாயப்பாவோட அ பா பாணிய அதாவது போக்கே அப்படிதான். அ ஒரு ஈஷாவ அம் ஈஷா உபனிஷத். அந்த உபனிஷத்துக்கான இது வந்து பொருள் வந்து சரியா மனசுக்கு கன்வின்சிங்கா நமக்கும் நெறைய கேள்விகள் வரும். ஆனா கன்வின்சிங்கா ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த கேள்விக்கான பதிலுக்கான தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் ஈஷா உபனிஷத்துல வந்து 18 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. ரொம்ப சின்ன உபனிஷதம். ஆனா அவ்வளவு கருத்துகள் அடங்கியதாம். அப்போ எனக்கு சரியா நான் ரெஃபர் பண்றேனான்னு எனக்கு தெரியல. பட் அது சின்ன உபனிஷத் அப்படின்னு 18 தானான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு சின்ன உபனிஷத் அப்படிங்கிறது. அதுல வந்து அந்த முதல் ஸ்லோகத்துக்கு அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இது யார்கிட்ட கேட்கிறேன்னா, அப்ப சாயப்பாட்ட கேட்கலாம். அப்படின்னு சொல்லி வராங்க. அப்ப சாயப்பாட்ட கேட்கும்போது, அவர் வந்து நீ போகும்போது உன்னுடைய நண்பர் வீட்ல தங்குவ. அங்க வந்து அம் அந்த வேலைக்கார பெண் உனக்கு இதற்கான பதில சொல்லுவா." அப்படின்னு சொல்றாங்க. அம் உடனே அ அவர் வந்து சரின்னு கேட்டுக்கிறாரு. அதான் அந்த அந்த பக்தருடைய அந்த டிவோட்டியோட பக்குவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நான் ரொம்ப வியந்தேன். ஏன்னா நேரடியா கேட்கும்போது நமக்கு உடனே இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம்னா, உடனே அதுக்கு பதில் வந்துரணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அ அத உடனே சொல்லலைனாலுமே நமக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அப்படி இல்லாம, அ எங்கேயோ போய் வேற யார்கிட்டயோ அந்த சின்ன பொண்ணு உனக்கு பதில் சொல்லுவான்னு குரு சொன்ன உடனே, அவருடைய மனதினுடைய ம் போக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப சாயப்பா சொல்றாருன்னா, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்ப அங்க போய் பார்த்துக்கலாம். அப்படின்னு அவர் மனசு சமாதானமாகுது. அப்படி ஒரு குரு பக்தி அவருக்கு. அப்படி ஒரு பக்தி நமக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு அதுல. அப்போ அ அவர் சரின்னு சொல்றாரு. சுத்தி இருக்கவங்கலாம் நெனச்சாங்களாம், சாயப்பா கிண்டல் பண்றாரு போல. அது எப்படி சாயப்பா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா, அங்க அந்த சின்ன பொண்ணு எப்படி சொல்லும்? ஈஷா உபனிஷத்துக்கு ஒ அ அர்த்தத்த அந்த சின்ன பொண்ணு எப்படி சொல்லும்? அப்படின்னு நெனைக்கிறாங்க. கிண்டல் பண்றாரு போல அப்படின்னு. ஆனா இவருக்கு அதுல ஏதோ உண்மை இருக்கு. நம்ம அங்க போய் பார்த்துக்கலாம்ன்னு இவர் அமைதியா இருக்கிறார். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணு இல்ல. அவர் வந்து கேஷுவலா ரொம்ப இதுவா நடக்குது. அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு வருது. அந்த வேலைக்கு வர பொண்ணு வந்து கிழிஞ்ச பாவாடை, சட்டை எல்லாம் போட்டுட்டு வருது. வரும்போது, அ அங்க அந்த அந்த வீட்டு வேலைகள செய்யும்போது, அரைக்கும்போது, துவைக்கும்போது, அந்த வீட்டு வேலைகள செய்யும்போது ஒரு அழகான பாட்டு ஒண்ணு பாடுறா. நான் அங்க ஒரு சிற்றாடை பார்த்தேன். அந்த சிற்றாடையில கல்லு இதெல்லாம் வச்சிருந்துச்சு. அந்த அவளுடைய அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல அந்த பாட்ட பாடுறா. அந்த சிற்றாடையில கல்லு, மணிகள் எல்லாம் இருந்தது. ரொம்ப வண்ண வண்ண இதுவா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு அந்த பாடலுடைய வரிகள் வருது. அப்ப அத கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு அந்த இதுல எவ்ளோ ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு, இவருக்கு உடனே என்ன தோணுச்சாம், அப்ப அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாக்குறாங்க. ரொம்ப எல்லாம் கிழிஞ்சு போய் அழுக்கா அப்படி இருக்கு. ரொம்ப கந்தலா இருக்கு. அப்ப இந்த காச குடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாவாடை, சிற்றாடைய வாங்கி குடுக்க சொல்லி, பட்டு பாவாடை சட்டை வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்காரங்களும் அந்த பட்டு பாவாடை சட்டைய வாங்கி அந்த புள்ள கையில குடுக்குறாங்க. குடுத்தோன ரொம்ப சந்தோஷமா, ஆ
ஆடி பாடி கொண்டாடி அந்த அந்த பாவாடைய வாங்கி போட்டு பார்த்து அங்கே போட்டு பார்த்து அதை இப்படி திருப்பி அப்படி திருப்பி எல்லாம் காமிச்சு ஆடி முடிச்சாச்சு. முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பாவாடை சட்டை அந்த புதுசை கழட்டி உள்ள வச்சுட்டு மறுநாள் வரும்போது அதே கந்தல் ஆடைகளை போட்டுக்கொண்டு வந்து மறுபடியும் அதே போல சந்தோஷமாக இப்ப அதாவது தனக்கு கந்தல் ஆடை தான் இருக்கு, தனக்கு நல்ல போட்டுக்கிறதுக்கு புது துணி இல்லைங்கிற கவலை அந்த பிள்ளைக்கு இல்ல. அது புது புது ஆடை வந்தபோது எந்த சந்தோஷம் பட்டாலோ அதே சந்தோஷமாக அடுத்த நாளும் அதே கந்தல் துணியிலையும் அதே சந்தோஷமாக அவள் மனம் இருந்தது. அப்படிங்கிறத பார்த்தோன்னே இதுதான் அந்த ஈஷா உபநிஷத்தினுடைய முதல் ஸ்லோகத்துக்கான வரி. வெளியில எப்படி வேணாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாம சில சமயம் நம்ம நம்ம மனசை போட்டு அலக்கழிப்போம். ஆனா என்ன வெளியில நடந்தாலும் நம் மனம் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவமே. வெளியில எப்படி இருந்தாலும் மனம் சந்தோஷமாக இருந்தா எல்லாமும் சந்தோஷமாக மாறிடும், எல்லாமே இன்பமாக மாறிடும் அப்படிங்கறத சொல்லக்கூடியது அது நம்மளுடைய. அப்போ அதை நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ணணும், அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னா கடவுள்னா நமக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுப்பாரு, ஒரு கஷ்டமான நேரத்தை கொடுப்பாரு. அந்த நேரத்துல நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறோமா இல்லையான்னு நமக்கே தெரியாது, அதெல்லாம் நம்ம கையிலேயே கிடையாது. அப்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? இப்படி ஒரு பிசிக்கல் ஹார்ட் ஒர்க், அந்த ஒர்க்கை பண்ணும்போது டயர்ட் ஆகும் நமக்கு தெரியும். நம்மளாம் இப்ப அது வழக்கையில் இடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், இடிச்சு பொடியாக்கி அதை கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்ப அதை நம்ம பண்ண போறோம். அப்ப அதை பண்ணும்போது இறைவனை பத்தி பாடி அதை ஆடி பண்ணும்போது எவ்வளவு அழகாக அது வருது, நமக்கு மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, அது எந்த களைப்பும் தெரியாம அது கொண்டாட்டமாக எப்படி மாறுது அப்படிங்கறதுதான் இந்த அடுத்த இதுவா இருக்கு. அந்த கூட்டு வழிபாடினுடைய முக்கியத்துவமும் இதுல அப்படி எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஈஷா உபனிஷத்து வந்து 17 to 18 verses, last chapter in Shukla Yajurveda. Thank you Achi, thanks for confirming. Okay. So இதுல இன்னொன்னு இந்த ஆடன்னு இந்த பாடல்ல அந்த அது இடிக்கிறது, அந்த இடிக்கிற சத்தத்துக்கு அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி ஆட அப்படின்னு இதுல வருது. ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு. அப்போ அந்த அந்த இது இட் ரெப்ரசன்ட்ஸ் த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ the whole universe formed because in the rhythm of Shivan. சிவன் அததான் சிவனோட நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது, அதை பக்தியா பார்க்கும்போது காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே சயின்டிபிக்கா பார்க்கும்போது இட்ஸ் அ வைப்ரேஷன், கால்ட் வைப்ரேஷன். அந்த பேசிக் அந்த பீட்ல தான் அந்த உலகமே எல்லாமே ஒரே அலைனிங்ல, எல்லாம் ஒரு பீட்ல சுத்துது, எல்லாம் ஒரு ஆர்பிட்ல சுத்துது, எல்லாம் சொல்லி வச்சது மாதிரி சுத்துது. அது எப்படி சொல்லி வச்சது மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அப்படி இயங்க முடியும், எப்படி சுத்த முடியும்? அப்ப there is a frequency, there is a vibration. அப்ப அந்த இதை நம்ம இதுல இடிக்கும் போது நம்ம கொண்டு வர்றது என்னமோ மஞ்சள் கிழங்கு. அப்ப மஞ்சள் கிழங்கு கொண்டு வரும்போது கிழங்கு வாசம் இருக்காது, அதாவது கிழங்கா கொண்டு வரும்போது, மஞ்சள் கிழங்கா கொண்டு வரும்போது வாசம் இருக்காது. அப்போ அதுதான் நம்ம இந்த உலகத்தில் உடலோடு வரக்கூடிய தன்மை. அப்ப நம்ம வர்றோம், அந்த மஞ்சள் எடுத்துட்டு வராங்க, உரல்ல போடுறாங்க. அந்த மஞ்சள் நம்ம உடல், இந்த உடல் எங்க வருது? பூமிக்கு வருது. இந்த உரல் பூமி, உலகம். அப்ப இந்த உலக்கை என்னது? அததான் சொல்லிட்டாங்க மேருமலை அப்படின்னு. அந்த மேருமலைங்கிறது ஞானம். அவர் மேருமலை, ஈசன் அத அந்த மேருமலையாக கொண்டு அதை உபயோகிக்கிறார் நம்மளுடைய வினைகளை போக்குறதுக்கு. நம்ம அந்த உலக்கை நமக்கு ஞானமாக பயன்படுகிறது. ஏன்னா இறைவனை நோக்கி பாடும்போது அந்த ஞானம் நமக்கு கிடைக்குது. அப்ப அதை போட்டு இந்த மஞ்சளை இடிக்கணுமா. அப்போ இத ரொம்ப அழகா அந்த மேருமலைன்னு சொன்னோன்னே நம்ம அம்பாளை நினைக்காம இருக்க முடியல. ஸ்ரீசக்கரம் அம்பாள், அததான் மேருமலைன்னு சொல்றது. ஸ்ரீசக்கரத்துடைய 3 டைமென்ஷனை நம்ம மேருமலைன்னு சொல்லுவோம். அப்ப அதுல ரொம்ப அழகான அந்த பாடல்ல அந்த பாடல்ல 4 வரிகள்ல ரொம்ப எளிதாக சொல்லுவாங்க. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताம்பிகையே, உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய். நிழலென தொடர்ந்து
नित्य कल्याणी भवानी पद्मेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய், தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய், தொடர்ந்த முன்மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய், அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காணச் செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. துன்பப்புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய். அந்த துன்பம்ங்கிற புடம், அதுதான் இங்க மஞ்சள் அந்த உரல்ல இடிக்கப்படுது. அது இடிக்காமல், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழாமல் அந்த நம்மளுடைய வினைகளை கழிக்க முடியாது அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப மஞ்சளை கொண்டு வர்றாங்க, அதை இடிக்கும் போது இறைவனுடைய ஞானம்ங்கிற வழக்கையை போட்டு இடிக்கிறார்கள். அப்ப இடிக்கும் போது அது தூளாக மாறுது. அந்த தூளாக மாறிய பின்பு அந்த நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் இது வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு உருவில இருந்து வேற ஒரு உருவம் எடுக்குது. அந்த மஞ்சள் தூளாக மாறுது. மாறிய பிறகு அதுல இருந்து மனம் பரவுகிறது. பக்குவப்பட்ட ஆன்மா மனம் வீசும் அப்படின்னு அதனுடைய மனம் ஆகாயத்தில் பரவுகிறது. அப்ப இந்த உரலானது காஞ்சிக்கு நிகராக சொல்லப்படுது. காஞ்சி என்பது நிலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் கச்சி ஏகம்பனே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். இன்னொரு இடத்தில் தில்லை அம்பலவாணன், தில்லைவாணன்னு சொல்றார். அப்ப உரல்ல போட்டு இடிக்கக்கூடிய அந்த உரலானது கச்சி ஏகம்பன் காஞ்சிபுரத்தை குறிக்கிறது. அதே அந்த மனம் வீசி அதுல இருந்து வெளிவரக்கூடிய மஞ்சளானது மனம் வீசி ஆகாயம் எங்கும் பரவுகிறது. அப்ப அது தில்லை, அந்த ஆகாய தத்துவமானது தில்லை அம்பலத்தை குறிக்கிறது. அப்ப இது போல இது மொத்தமாகவே நம்மளை போட்டு அந்த உரல்ல இடிச்சு நம்மளுடைய வினைகளை, நம்மளுடைய வினைகளை உரலில் இடித்து அந்த களைப்பு தெரியாமல், அந்த துன்பம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய மனதை இறைவனை நோக்கி செலுத்தினோம்னா இந்த துன்பம் எதுவுமே நமக்கு துன்பமாகவே இருக்கா. களைப்பே தெரியாது, இன்பமாக மாறுங்கிறது அறுதியிட்டு அதாவது சிவன் கையெழுத்து போட்டது தானே இது, கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு நமக்கு. சோ முதல் பாடலுக்கு போலாம். முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியம் சோமியம் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்யும். இங்க எல்லாரையும் முதல் பாடல்ல எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஓ நம்ம இடிக்க போறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த கூப்பிடக்கூடியதான். அப்ப வரும்போது எல்லாம் கைகள்ல அந்த அனைத்து மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். முத்து மாலைகள், பூ மாலைகள், முளைப்பாளிகை, முளைக்குடம் அப்படிங்கிறது அந்த முளைப்பாரி, அந்த இது சொல்றாங்க போல் இருக்கு. முளைக்குடம், தூபம் காட்டி வாசனை உள்ளதை காட்டி ஒளி ஏற்றி இறைவனை வரவேற்க எல்லாரும் ஆயத்தமாகுங்கள், எல்லாரும் ரெடி ஆகுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்தது சத்தியம் சோமியம், பார்வதி தேவி, கலைமகள், நிலவின் தேவதை என அனைவரும் கூடி வாழ்த்துங்கள், நாங்க ஆரம்பிக்க போறோம், முப்பெரும் தேவிகளும் எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு அவர்களை வேண்டுகிறார்கள்.
சித்தியும் கௌரியும் தேவ மங்கையர்களே வாருங்கள், இறைவனுக்கு கவரி வீச தொண்டு செய்யுங்கள். நாங்களும் வேலை செய்யறோம், நீங்களும் வாங்க. தேவ மங்கையர்களே, தேவர்கள் எல்லோரும் அழைத்து நாங்க வந்து இதை இடிக்க போறோம். நீங்க இறைவனுக்கு, நாங்க இறைவனை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டோம், நீங்க இறைவனுக்கு கவரி வீசுங்கள். அந்த இதை வச்சு வீசுவாங்க இல்லையா, அதை நீங்க வீசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயாறு தலத்தில் உறையும் அன்னையை பாடி நாம் இந்த பொற்சுண்ணத்தை இடிப்போம். திருவையாறு தலத்தில் உறையும் இறைவனை பாடி நாம் இந்த பொற்சுண்ணத்தை இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல் பாடலை பாட வராங்க மீனாட்சி அண்ணாமலை. சாரி உமா சிவகுமார். திருச்சிற்றம்பலம். இது செந்தமிழ்நாடு எனும் போதினிலே அந்த டியூன்ல பாட போறேன். முத்துணல் தாமம் பூமாலை தூக்கி மூளை கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனையார் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூமா. quick question on that. சொல்லுங்க ஆச்சி. சித்தியும் சோமியும் பார்மகளும், சாரி, இது அதுல சோமின்னு சொல்றது யாரு? அண்ட் ஆல்சோ அதே மாதிரி சித்தியும் சத்தியும் சோமியும் இங்க வந்து சக்தி வந்து பார்வதி, சோமி பார்மகளோட பூமகள் அது வந்து லக்ஷ்மி, அதை வந்து நாமகளோட சொல்றாங்க. அது சத்தியும் சோமியும் யாரு? இங்க வந்து அதாவது நான் பார்த்ததுல முப்பெரும் தேவிகள்னு போட்டிருந்தாங்க. நிலவின் தேவதை கலைமகள்னு போட்டிருக்காங்க. சோமினா கலைமகள்னு நாமகள் வருதே, நாமகள்னு வருதா? ஓ ஆமா, நாமகள் வருது. சித்தியும் சௌரியும் கார்பதியும் பங்கையும் கங்கையும் அதெல்லாம் வந்து கௌரி அதோட சேர்ந்தது, சிவனோட தலை இருக்குது. சித்தி வந்து சித்தி புத்தி வந்து விநாயகரோட பாடுவோம். சோமிங்கிறதும் வந்து சோமி சித்தி அந்த ரெண்டும். I was wondering what that, who that is. நான் பார்த்து சொல்றேன் ஆச்சி. Okay, we'll look at it later. That's fine. Sorry. சோ அடுத்த பாடல் பூயியல் வார்சடை எம்பிராருக்கு பொன் திருச்சுண்ணம் எடுக்க வேண்டும். பூக்கள் சூடிய நீண்ட சடை கொண்ட எம்பெருமானுக்கு பொன் பொடியை இடிக்க வேண்டும். அதனால இங்க வந்து இப்ப எம்பெருமான் அங்க வந்து வீற்றிருக்கிறாங்க. இங்க சாமியை அழைத்து உட்கார வச்சாச்சு, அவர்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப அவர்களுக்கு நம்ம வந்து பொற்சுண்ணம் இடிக்க போறோம். வடு போன்ற அழகான கண்களை உடைய பெண்களே எல்லாரும் வாங்க, நீங்க எல்லாரும் வாங்க, வந்து இடிப்போம் நம்ம வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது நம்மளுடைய நகரத்தார் ட்ரெடிஷன்லயும் ரொம்ப அழகா எல்லாரையும் வாங்க அப்படின்னு முன்னாடி இது பார்க்க வாங்க, சாமான் பரப்பியிருக்கோம் பார்க்க வாங்க அப்படின்னு அந்த ஒவ்வொரு ட்ரெடிஷனுமே அந்த வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறது, முதல்ல மங்கள பொருளோட ஆரம்பிக்கிறது, வாங்கன்னு கூப்பிடுறது, இதெல்லாம் அப்படியே நம்மளோட ட்ரெடிஷனோட மியூட் பண்ணிக்கங்க. தூரத்தில் நிற்கும் தொண்டர்களை அழையுங்கள், இறைவனை வணங்கி ஆடுங்கள். தூரத்தில் நிற்கும் தொண்டர்களை யாரும் விட்டு போயிடக்கூடாதான், யாரும் எங்கேயும் தனியா விட்டு போயிடக்கூடாதான். சோ எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் சேர்த்துக்குவோம், எல்லாரும் வாங்க அப்படின்றாங்க. கூவி மின், அதாவது பின்னாடி இருக்கவங்க எல்லாம் யாரும் வேற எந்த வேலையிலையும் இருந்தாங்கன்னா விட்டு போயிடாம கூவி மின் தொண்டர் புறம் நிலாமே குனிமின் தொழுமின் எம்கோன் என் கூத்தன், என் கூத்தன் அவரை பாடி ஆடுங்கள். சக்தியும் சிவனும் வந்து நம்மை ஆட்கொள்ள இந்த பொற்சுண்ணத்தை இடிப்போம். அவர்கள் சக்தியும் சிவனும் நமக்குள்ள இறங்கட்டும், இந்த வேலையை நம்ம செய்ய போறோம். அப்போ இது வந்து நம்ம வரல்ல மஞ்சள் இடிக்கிற வேலை கிடையாது, இது வந்து நம்மளுடைய வினைகளை நாம் இடிக்க போற வேலை. அப்ப இந்த வினைகளை இடிக்க போற வேலை நம்மளால முடியவே முடியாது. அப்ப சக்தியும் சிவனும் நமக்குள்ள வந்து இறங்கட்டும், இறங்கி அவர்கள் இந்த வினைகளை இடிக்கட்டும் அப்படின்னு இடித்து நம்மளை நறுமணம் வீசும் பொருளாக மாற்றட்டும் அப்படின்னு அங்க சரணாகதி. this is total surrender. இது பண்ண போறது நான் இல்ல, நீங்க தான் அப்படிங்கறது அந்த சங்கல்பம் எடுக்கிறோம். ரொம்ப அழகான வரிகள். இதை நம்ம பாடும் இல்லையாச்சு. சேம் டியூன் லைக் உமா பாடின மாதிரி தான். பூயியல் வாசடை எம்பிரார்க்கு பொன் திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகீர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடும் மின்கள் கூவும் மின் தொண்டர் புறம் நீலாமே குனிமின் தொழுமின் எம் கோனெம் கூத்தன் தேவியும் தானும்
வந்து எம்மை ஆளச் செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. ஆளச் செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சுந்தர நீர் அணிந்து மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி அழகான திருநீர் அணிந்து இடத்தை மொழிகி பொன்னையும் மணிகளையும் அள்ளி இறைப்போம். இந்திரலோகத்து கற்பக மரகம், அதாவது இறைவன் வந்திருக்கார், நம்ம செய்ய போறோம். இப்ப எப்படி செய்ய போறாங்களா, அந்த இடம் எப்படி இருக்கா, சுந்தர நீர் அணிந்து, அந்த மந்திரமாவது நீர் அப்படின்னு அந்த அந்த நீரை இப்பெல்லாம் நம்ம எப்பவுமே நான் நினைப்பேன், சின்னதா தான் அந்த விபூதி வைக்கிறது, அந்த பட்டையெல்லாம் போடுறதுக்கு இன்னும் அந்த கை வர மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது, அந்த இது அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த நீரை பார்த்தா, அந்த திருநீரு அப்படியே முழுக்க இருக்கிறத பார்த்தா அப்படியே மனமெல்லாம் குழஞ்சு போயிடும் போல் இருக்கு. சுந்தர நீரு, அழகான நீரு, சுந்தர நீரு அணிந்து மெழுகி அந்த இடத்த மெழுகி தூய பொன் சிந்தி, அந்த சுத்தமான தங்கத்தை சிந்தினா எடுத்துட்டு வரும்போது அங்கங்க சிந்திடுதான், நிதி பரப்பி மத்த நிதிகள் எல்லாம் பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி, இந்திரதேவ லோகத்தில் உள்ள கற்பக விருட்சம், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சத்தை அந்த மரங்களை எல்லாம் நிறுத்தி எழில் சுடர் வைத்து அப்படியே வரிசையாக நிப்பாட்டி கொடிகளை ஏற்றி விழாக்கோலம் பூணுகிறது இல்லையா, அப்ப கொடி ஏற்றி கொடிகளை ஏற்றி வீதியை அழகாக்குவோம், வீதியெல்லாம் அழகாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரம்மன் அந்தரர் கோணயன் தன் பெருமான் அழியான் நாதன் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை. பிரம்மன் திருமால் ஆகியோருக்கு தலைவன் முருகனின் தந்தை நல்வேலன், வேலனின் தந்தையாம். அவனின் தந்தை உமையவளின் கணவனான ஈசனுக்கு பொருந்தும் வகையில் பொற்சுண்ணம் இடிப்போம், அந்த ஈசனுக்கு பொருந்தும் வகையில் நம்ம வந்து பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அந்த இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் எல்லா ப்ரிப்பரேஷன் நடக்குது அதுக்கு. மீனாட்சி அண்ணாமலை. நான் அலோ டு டாக் கொடுக்கணும். பாடுங்க மீனா. சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நீதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழிசோடர் வைத்து கொடியேடுமின் அந்தரர் கோணையன் தன் பெருமான் ஆழியநாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமையாள் கொழுனர் எய்த பொற்சுண்ணம் நீடித்தும் நாமே, எய்த பொற்சுண்ணம் நீடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா, தேங்க்யூ ஸோ மச். மீனா, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அந்த வேலன் குமரன் தாதைன்னு இருக்கு இல்லையா, திருவாசகத்திலே 2 இடத்துல தான் வந்து முருகனுக்கு தந்தையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். அதுல ஒரு இடம் இது, ஐ திங்க் இன்னொன்னு திருச்சாடல்ல வரும்னு நினைக்கிறேன், அது ஐயா சொல்லியிருக்காங்க. இது அண்ணே, அது வந்து திரு உந்தியார் அண்ணே, இன்னொரு இடத்துல வந்து திரு உந்தியார், இன்னொரு இடத்துல, 2 இடத்துல மட்டும் தான் இருக்கும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. ஸோ அடுத்தது 4வது வந்து காசு அணிமின்கள் உலக்கையெல்லாம் காம்பு அணிமின்கள் கரை உரலை, உலக்கைகளுக்கு பொன் ஆபரணங்கள் மணிகளையும் அணிவீங்கள். ஏன்னா அது வந்து அந்த உலக்கையானது பெரிய வேலையை செய்ய போகுது, அது வந்து நம்மளுடைய வினைகளை எல்லாம் அழிக்க போகுது. அப்ப அந்த உலக்கைக்கு நம்ம வந்து அணிமின்கள், அதனாலதான் நம்ம உலக்கைக்கு வந்து வெள்ளிப்பூன் போடுவோம் போல் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அதனாலதான் அதை வந்து உரல் உலக்கையெல்லாம் நமக்கு சீரலையும் வச்சு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்ததோ என்னவோ, இப்ப அதெல்லாம் நம்ம பின்பற்றுவதில்லை. உலக்கைகளுக்கு பொன்னாபரணங்களையும் மணிகளையும் அணிவியுங்கள். அன்புள்ள அடியவர்கள் என்றும் வாழ்க என்று வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், எல்லாரையும் வாழ்த்துங்கள். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக, இந்த நேசமுள்ள அடியவர்கள், மனமெங்கும் அன்பு நிறைந்து மற்றவர்கள் எல்லாருக்கும் உதவக்கூடிய அடியார்கள் என்றும் நின்று நிலாவுக. அந்த மாதிரி என்னென்னைக்கும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி அடியார்கள் இருந்து கொண்டே இருக்கணும் என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சித்திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி,
காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியுள்ள இங்க வந்து நம்ம இப்ப இடிக்க போறோம். அதனால அந்த நிலத்தின் தன்மையை, உரலினுடைய தன்மையை சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஏகம்பநாதனின் கோயிலை போற்றுங்கள். நம்மை பிடித்துள்ள வினை பயன்களை அறுத்தெறிய பாடி பொற்சுண்ணம் இடிப்போம். அங்க சொல்லிட்டாங்க, நம்மளுடைய வினையை பறித்து நின்று அதை பறிக்கிறதுக்கு ஆக நம்ம வந்து இந்த இதை வந்து இடிக்கிறோம். அப்போ அங்க வந்து சாதாரண மஞ்சள் இடிக்கப்படல, அந்த செயல்லையே நம்மளுடைய வினைகள் எல்லாம் அங்க இடிக்கப்படுது. அப்படின்னு இந்த இந்த பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சித்திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே அப்படின்னு. அருண் அருண் படிங்க. காசு அணி மின்கள் உலக்கை எல்லாம் காம்பு அணி மின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சூப்பர் ஆன்சர். தேங்க்யூ. ஸோ அடுத்தது, அருகு எடுப்பார் அயனும் மறியும் அன்றி மற்ற இந்திரனோடு அமரர். பிரம்மாவும் திருமாலும் அருகம்புல்லை எடுத்து தர காத்திருக்கிறார்கள். இங்க அரியும் அயனும் யாருக்கும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ இல்ல வந்து ஒரு விஐபியை போலவோ இங்க அந்த மாதிரி யாரையுமே இது பண்ணல. அதாவது தொண்டர்களை கூவி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி யாரும் விட்டு போயிடக்கூடாது, எல்லாரையும் கூவி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அரியும் அயனும் இங்க வேலை செய்ய காத்திருக்கிறார்கள். அருகம்புல், அதுவும் எந்த மாதிரி வேலைன்னா அருகம்புல்லை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மனும் திருமாலும் அருகம்புல்லை எடுத்து தர காத்திருக்கிறார்கள். அடியவர்களாகிய நாம் முதலில் செய்தால்தான் மற்ற தேவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அப்ப இங்க யாருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸா? அடியார்களுக்குத்தான் முதல் ப்ரிஃபரன்ஸா. இத வந்து அழகான அந்த கதை உண்டு. திருவாதிரை ஸ்டோரி தான் இது. எனக்கு மறுபடியும் பெயர் தெரியாது. ஆனா திருவாதிரை சம்பந்தப்பட்ட ஸ்டோரி. அதாவது அந்த ராஜா வந்து சிவபூசை செய்து இந்த ராஜா வந்து சிவன் அடியார். அவர் வந்து சிவனுக்கு தன் வீட்டுக்குள்ளே இல்லத்துக்குள்ளே கோயில் வைத்து சிவனுக்கு எல்லா இதையும் பரிமாறி எல்லா உபசாரங்களும் காலையில அந்த இதெல்லாம் பண்ணி கடைசியா அவருடைய தியானம் வந்து எப்போ முடியுமா, சிவனுடைய சலங்கை ஒலி கேட்குமா, ஜல் அப்படின்னு சலங்கை ஒலி கேட்குமா. அப்படி அந்த சலங்கை ஒலி கேட்டோன்னு சிவன் வந்து ஏத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தியானத்துல இருந்து அவர் தன்னுடைய பூஜையை முடிச்சுக்குவாராம். இது வந்து நித்திய பழக்கம், டெய்லி செய்யக்கூடிய பழக்கம். இப்படி அப்படிப்பட்ட அடியார் அந்த அவருக்கு டெய்லி இறைவன் வந்து அவருடைய சலங்கை ஒளி மூலமாக அருள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் தேர் திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்றார். இப்ப திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணி புதிதாக தேர் வந்து செய்து கொண்டு வரப்படுது. அந்த தேரை இழுக்கணும் அன்னைக்கு. இதுல நடுவுல வந்து என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு வந்து இவரும் சிவனும் வந்து இந்த மாதிரி அங்க வந்து சிவன் இல்ல, ராஜாவும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு ஏழை கொடியானவர், ஏழை தொண்டர், அவர் வந்து ஊருக்கு வெளியில ஒரு குடிசை போட்டு இருக்கார். அவருக்கு வந்து தொண்டு என்ன, அவர் செய்யக்கூடிய தொண்டு என்னன்னா, அவருக்கு கிடைக்கிறது கஞ்சியோ கூழுதான், முக்காவாசி கூழுதான் கிடைக்குமா. அந்த கூழலையும் யாரோ ஒருவருக்கு அதை பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த கூழை கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றதுதான் அவர். அந்த யாருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரோ அவர் தான் அவருக்கு அடியார். அவர் வந்து சிவனையா நினைச்சு, அவரை சிவனா நினைச்சு அவருக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டுதான் தன்னுடைய பங்கு. இப்ப 3 வேளைக்கும் கிடைச்சிச்சுன்னா மொத வேலைக்குள்ளதான் அந்த ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிட்றார். ஒரு வேளைக்கு தான் கிடைச்சாலும் அந்த ஒரு வேளைக்குள்ளதையும் அந்த ஒரு அடியாருக்கு கொடுத்த பிறகுதான் சாப்பிட்றார். இப்படி அன்னைக்கு பார்த்தா ஒரே மழை, வந்து எங்கேயும் வெளியிலயும் போகவும் முடியல, யாரும் வரல. காடு, அந்த எல்லை, ஊருக்கு எல்லை வெளியே காட்டுக்கு பக்கமா அந்த வீடு. அப்ப யாருமே வரலைங்கும் போது இவருக்கு யாருக்கும் சாப்பாடும் கொடுக்கல, இவரும் சாப்பிடல, நடுங்கி கொண்டு இருக்கிறார். செய்யறதுக்கு பார்த்தோம்னா அந்த களியாவது கிண்டலாமான்னு பார்த்தோம்னா அதுக்கு விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவர்கிட்ட வந்து இதுவும் இல்லை. அப்படி ஒரு நிலையில வந்து அப்படியே ஈரத்துணியை கட்டிட்டு அப்படி படுத்திருக்கார்.
படுத்திருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி இந்த மாதிரி ரொம்ப மழையா இருக்கு, நான் ஒதுங்கிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவருக்கு மாத்திக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் சரின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆனந்தம். உடனே அந்த களியை கிண்டி அதுல கொண்டாந்து குடுக்கும்போது வந்து இவர் வாங்கி சாப்பிடுறார். சாப்பிடும்போது இந்த அதாவது களிய கிண்டுனா பாதி இவருக்கு குடுத்துட்டு மிச்ச பாதி அவர் சாப்பிடுறது பழக்கம் இல்லையா? அதனால பாதிய குடுத்துடுறார். மிச்ச பாதிய அவர் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கார். உடனே இவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப அமிர்தமாக இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்கிறார். உடனே ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமாக இவருக்கு வச்சிருந்த பங்கையும் தூக்கி அவர்கிட்ட குடுத்துறார். அதை வந்து இப்படி 2 கையையும் வச்சு அந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறது மாரி சாப்பிட்டு அந்த மேலெல்லாம் விழுந்து அந்த ட்ரெஸ்ல எல்லாம் விழுகுது. அவருடைய ட்ரெஸ்ல எல்லாம் விழுகுது சாப்பிடக்கூடியவர். அவர் அப்படி சாப்பிடுறத பார்த்து இவர் ஆனந்தம் அடைகிறார். இவரோட மனசு, வயிறு எல்லாம் நிரம்பி போச்சு. இந்த ஏழை தொண்டனுடைய வயிறு, மனம் எல்லாம் நிரம்பி போச்சு. அப்படி இருக்குது. இப்படி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்து ராஜா வந்து தன்னுடைய இதுல இருக்கார், பூஜையில இருக்கார். இப்போ அங்க பார்த்தா சலங்கை ஒலியே கேட்கல. அன்னைக்கு வந்து அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு சலங்கை ஒலியே கேட்கவே இல்லை. கேட்கலன்னொன்னு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். அன்னைக்கு ஃபுல்லா தூக்கமே கிடையாது. என்னமோ குறை நடந்து போச்சு, நம்மளுடைய பூஜையில ஏதோ ஒரு குறை நிகழ்ந்து போச்சு, என்ன குறைன்னு தெரியல அப்படின்னு அவருக்கு வந்து தூக்கமே வரல. கடைசியா எப்படியோ ரொம்ப அயர்ந்து போய் நைட்டு தூங்கி போயிடுறாரு. தூங்கி போனதுக்கு அப்புறம் கனவுல வந்து இவர் கேட்கிறார், ராஜா கேட்கிறார், நீங்க ஏன் வந்து என்னுடைய பூஜைக்கு வரல அப்படின்னோன்னு, இல்லப்பா நான் வந்து வேற ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன், அதனால அங்க போனதுனால என்னால உன்னோட இதுக்கு வர முடியல, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றார். ஓ அப்படியா, என்னை விட ஒரு தீவிரமான சிவனடியார் இங்க இருக்காரா, நம்ம ஊர்ல இருக்காரா, யார் அவர் அப்படின்னு, உன்னுடைய திருவிழா அப்போ உன்னுடைய தேர் வந்து அவர் இழுத்தாதான் நகரும் அப்படின்னு எனக்கு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த சீன் எப்படி வரும்னு. ஆனா யா அது ஏதோ சொல்றார் அங்க வந்து, இந்த மாதிரி ஒரு தொண்டர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் திருவிழா அப்போ என்ன நடக்குதுன்னா, தேர் நகரலைன்னா எல்லா யானை, குதிரை எல்லாத்தையும் வச்சு இழுத்து பாக்குறாங்க. தேர் வந்து சுத்தமா 1 இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. அப்போ வந்து இவரை வந்து கூப்பிடுவார்கள். ஆனா இதை நான் ஒரு தடவை படிச்சுட்டு தான் சொல்லணும். பட் இந்த 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 தொண்டரை வந்து கூப்பிடுறாங்க. இந்த தொண்டர் எங்க இருக்காரு, இவர் வந்து இழுத்தாதான் தேர் நகரும் அப்படின்னு. என்னன்னு சேந்தனார் இவர் பேர். சேந்தனார், கரெக்ட். சேந்தனார் எங்க இருக்காரு, அவர் வந்து இழுத்தாதான் அந்த தேர் நகருமா அப்படின்னு சொன்னோன்னா ஊரெங்கும் சேந்தனார் தேடுறாங்க. இவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு. இவர் வந்து ஊருக்கு கடைசியாக, ஆனா இங்க திருவிழா நடக்குது அப்படிங்கறதுனால முன்னாடி எல்லாம் வந்து நிக்காம, தேருக்கு முன்னாடி அங்கெல்லாம் நிக்காம இவர் ஊருக்கு கடைசியா, அதுவும் இதுக்கே கடைசியாக எங்கேயோ ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆனா ஊரெங்கும் ராஜா வலவீசி தேடுறாரு, இந்த சேந்தனார் எங்க, இவர் வந்து இழுத்தாதான் தேர் நகரும் அப்படின்னு. அப்போ அப்படி சேந்தனார் எங்கன்னு கேட்டு அப்படி வந்து அவர் வந்து இழுத்ததுக்கு பிறகு தேர் வந்து நகர்ந்தது அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி வருது. அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு எளியவனாக இருக்கக்கூடிய அந்த ஏழை தொண்டனுக்கு ஊரறிய செய்யணும் அப்படின்னு இறைவனுடைய சித்தம். அது எதுக்கு இங்க சொல்ல வந்தோம்னா, அதாவது அயனும் அறியும் அங்க வந்து தொண்டனாக இருக்கதா அவர்களும் விரும்புவார்கள். அப்படி அவர்கள் இருந்த போதும் அடியார்களுக்கே அங்க முதல் உரிமை கொடுக்கப்படுது. அடியார்களுக்குத்தான் இறைவனிடத்தில் முதல் உரிமை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. Also, is it next day when Raja goes to the temple, he sees the food, and the கூழ் வந்து சாமி மேல இருக்கும் பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த சிந்தனது வரும்போது அதுவும் வரும். அது எந்த இடத்துலயே வரும். நான் அதுவும் அந்த இடத்துல அந்த வரும்ல. ஸ்டோரி திரும்ப கேட்கணும். அதனாலதான் அந்த திருவாதிரை களி கிண்டுறது. அன்னைக்கு திருவாதிரை களி வந்து சிவனுக்கு அவர் வந்து அடியாரை தேடி போய் யாரும் வரலன்னு சொல்லி சொல்றப்போ அவன் வருந்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வந்தாரு. வந்து வயிறு இறம்பி அந்த அவர்கிட்ட இருக்க மொத்தத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. அதுதான். அப்போ முப்புறங்களை இங்க வந்து பிரம்மனும் திருமாலும் அருகம்புல்லை எடுத்து தர காத்திருக்கிறார்கள். அடியவர்களாகிய நாம் முதலில் செய்தால்தான் மற்ற தேவர்கள் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அப்புறம்தான் தேவர்களுக்காம். அந்த முப்புறங்களை எரித்த வில்லையுடைய ஏகம்பநாதனை பாடுங்கள். இங்க வந்து
ஏவினையால் புறமூன்றும் எரித்த அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடுறாரு. அவர் வந்து ஏவினை, அவருடைய ஒரு வினை என்னவா? புன்னகையா. அந்த புன்னகையில 3 புறங்களும் எரிந்து போச்சு அப்படின்னு திருஞான சம்பந்தர் அழகாக பாடியிருப்பார். அப்ப அந்த முப்புறங்களை எரிக்கக்கூடியவர் யார்? கச்சி ஏகம்பநாதர், காமேஸ்வரராக வரக்கூடியவர். அப்ப அப்படி வந்து அந்த வில்லினை ஏந்தி அந்த வில் வந்து மேருமலை தான் வில்லாக அவர் யூஸ் பண்றாரு. அதனால முப்புறங்களை எரித்த வில்லையுடைய ஏகம்பநாதனை பாடுங்கள். புன்னகை பூக்கும் பெண்களே, முக்கன் அப்பனுக்காக பொற்சுண்ணம் இடிப்போம். அந்த அந்த இறைவனுக்காக நாம் பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஜெயன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற திருநோடு அமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க ஓட்டோம். செறிவுடை மும்மதில் எய்த வெள்ளி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி முருவல் செவ்வாயி நீர் முக்கன் அப்பற்கு ஆடற் பொற்சுண்ணம் இடுத்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஜெயன். அடுத்த பாடல். அடியார்கள் உலக்கை ஓங்கி இடிக்கிறார்கள், உலகம் முழுவதுமே அந்த உரலுக்கு போதவில்லை என்கிறார்கள். அடியார்கள் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க, வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அதை வந்து ஓங்கி இடிக்கிறார்களாம். அப்ப இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஓங்கி இடிச்சும் போதவில்லையாம். கூட்டமாக அடியார்கள் வருகிறார்கள். அப்ப அடியார்கள்லாம் நான் இடிக்கிறேன் நீ இடிக்கிறேன்னு அந்த உலக்கையை ஓங்கி இடிக்கிறதுக்கு அத்தனை பேர் கூடி வர்றாங்களாம். அப்படின்னா என்ன? இந்த வினையை போக்குறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் யாரும் இல்ல, இந்த பாதையை தேடி யாரும் வரமாட்டாங்க, இது கடைசியா படிக்கிறது அப்படிலாம் சொல்றோம்ல. இங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் உலகமே கூடி வருதான், இந்த உலகம் போதவில்லையாம். கூட்டமாக அடியார்கள் வருகிறார்கள், அவர்களை தாங்க இந்த உலகமே போதவில்லை. அத்தனை பேர் வர்றாங்க இந்த வினைகளை இடித்து போகணும் அப்படின்னு. நம்மை ஆட்கொண்டு இந்த தன் திருவடி தந்த சிவபெருமானை பாடுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய திருவடியை நாம் பாடுவோம். இமயமலை மகளான பார்வதியின் கணவனை, மலைமகள் தந்தையை சார்ந்து வரும் இறைவனை பாடி இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மலைக்கும் மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்த நாமே. இந்த பாடல் வந்து சித்தாண்ணாமலை அண்ணன். உலக்கை பல உச்சுவார் பெரியர் உலகெல்லாம் உரல் போதாது என்றே தலக்கு அடியவர் வந்து நின்றால் மன உலகங்கள் போதாது என்றே இழக்க அடியோமே ஆண்டு கொண்டு நாள்மலர பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். அடுத்தது எட்டாவது பாடல் வந்து தன்னை ஆட்கொண்ட விதம். 7வது பாடல் வந்து ஆரவாரம். எல்லாரும் வாங்க எல்லாம் பத்தல, கூட்டம் எக்கி தள்ளுது. எப்போதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தரிசனம்லாம் நம்ம சில சமயம் நினைப்போம் அப்படியே அமைதியா கும்பிடணும், யாரும் இல்லாம அப்படி பீஸ்ஃபுல்லா கும்பிடணும், அது ஒரு மாதிரியான ஒரு இன்பமான உணர்வு. அப்படின்னாலும் அந்த கூட்டத்தோட எக்கி தள்ளி அந்த தேவாதி தேவர்கள் அந்த காலையில அந்த சுப்பிரபாதம் பாடும்போது அந்த சுப்பிரபாதத்திலேயே வரும். அப்படி முனிவர்களும் தேவர்களும் ஒருவரோடு ஒருவர் இடித்து கொண்டு எல்லாரும் கும்பங்களோடு நிக்க இடம் இல்லாம அப்படி நெருக்கி கொண்டு எல்லாரும் எம்பெருமானை பாக்குறதுக்காக அப்படி காத்து தவம் இருந்து காத்து கிடக்கிறார்களாம். அப்படி அந்த கூட்டத்தோட நெருக்கி இருந்து அப்படி தவம் இருந்து காத்து பார்க்கும்போது அதனுடைய இன்பம் அளவற்றது. அது ஒரு வகையான இன்பம். எப்படி அமைதியாக கும்பிடுறது ஒரு இன்பமோ, அது போல இந்த கூட்டத்தில் இருந்து கும்பிடுவதும் ஒரு வகையான இன்பம். அப்படி ஆரவாரமான பாடல் 7வது பாடல் நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல் வந்து 7வது இப்பதான் 7 பாக்குறோம். இப்பதான் 7 பாக்குறோம். சோ ஆரவாரமாக எல்லாரையும் கூப்பிடக்கூடியது. கையில் அணிந்த வளையல்களும் தோல் வளைகளும் ஒளிக்கட்டும். சத்தம், அப்படி சத்தம் ஆரவாரம். இங்க நம்ம ஹரஹர பார்வதி பதைய ஹரஹர மகாதேவான்னு சொல்ற மாதிரி அங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அந்த கரகோஷங்கள் எல்லாம் அந்த கோஷங்களுக்குள்ள இருந்து, அதே ஒரு ஐயப்பன் இதுக்கு போனாலும் அந்த கோஷங்களுக்குள்ள இருந்து அதனுடைய ஒரு வைப்ரேஷனும் அதனுடைய ஒரு தெம்புமே
அதுவே அப்படி பல மடங்காக பெருக்குது இல்லையா? அது போல இங்க என்ன இடிக்கிறாங்க, இங்க உரல்ல மஞ்சள் இடிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் அவ்வளோ எனர்ஜியா அப்படி இடிக்கும் போது அந்த கை வலைகள் எழுப்பக்கூடிய ஒலிகள் அப்படி ஆர்ப்பாட்டமாக இருக்குதாம். சிவனடியார் கூட்டம் ஆரவாரம் செய்யட்டும், சிவனடியார்கள் எல்லாம் ஆரவாரம் செய்யட்டும், உலகத்தவர் நம் பக்தியை பார்த்து ஆரவாரம் செய்ய பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் பக்தியை பார்த்து ஆரவாரம் செய்யறாங்களா, சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்களாம். நாமும் இறைவனை புகழ்வோம், உமையவளை தம் உடலில் ஒரு பாகமாக கொண்ட இறைவனுக்காக பொற்சுண்ணம் இடிப்போம், அந்த எம்பெருமானுக்காக பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே பாடுங்க அண்ணே. பெரிய சிவாதிருச்சிற்றம்பலம். சூடாகம் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் கூழாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடப்பொற் சுண்ணம் ஈடித்து நாமே. சிவாதிருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது 8வது பாடல். தன்னை ஆட்கொண்ட விதம் எப்படி இருக்குன்னு விளக்கக்கூடிய பாடலாக இது இருக்காம். வாள் போன்ற கண்களை உடைய பெண்களே, ஆபரணங்கள் ஒலிக்க பாடுங்கள். அத இடிக்கும் போது ஆரவாரம் செய்து இப்ப பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள். எப்படி பாடுங்கள்? எம் தலைவன் போற்றி போற்றின்னு சொல்லி சொல்லி பாடுங்க. அந்த அவனுடைய புகழை எங்கும் பாடி பாடி போற்றி போற்றி சொல்லி பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தோள் திரு முண்டம் துதைந்து இளங்க சோத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி இங்க எம் தலைவனை போற்றி போற்றி என்று சொல்லி சொல்லி பாடுங்கள். நாள் கொண்ட நான் மலர்பாதம் காட்டி ஞாயிறு கடை எனக்கு ஃபீட்பேக் வருது. நான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப அடியேன், ரொம்ப கீழானவன். நான் நாயினும் அடி அதாவது எப்பவுமே நான் இறைவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அதாவது இறைவன் இல்ல, ஒரு சாமியோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்தது. நான் போனேன் அப்படின்னு சொன்னா எனக்கெல்லாம் வரலையே அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவோம். அதே ஒரு சிலர் நான் சாமியே இல்லைன்னு நம்பிட்டு இருந்தேன், அது சாமியே இல்லைன்னு அடிச்சு பேசினேன், ஒரு 3 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிருக்கேன், ஆனா நான் இப்ப சாமி தான் எல்லான்னு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது நம்மள ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கா, ஒரு இன்ஸ்பைரிங்கா நமக்கு இருக்கும். அது போல இங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் ஞாயிற்கு அடையவனா இருந்தேன், ரொம்ப கீழானவனா இருந்தேன். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த நிலைக்கு போக முடியாதோ அப்படின்னு நினைச்சிருக்கும் போது நம்ம மனசையெல்லாம் அப்படி சொல்லி ஆத்துறார். நான் நாயின் கடையனாக இருந்தேன், அப்படி இருந்தவனே என்னை ஆட்கொண்டான் பாரு, அவனுடைய போற்றி சொல்லி பாடு அப்படின்னு சொல்றார். சோ நாயினும் கீழான நம்மை தன் திருவடி காட்டி ஆட்கொண்டான் இறைவன். அவன் நம்மை மாற்றிய அழகை, ஐயோ நம்மளை மாற்றதான் பெரிய வியக்கத்தக்க விஷயம். எனக்கு கல்லை கனியாக்கியவன் இல்லையா அவன், அதனால அவனை பாடி பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மலையாச்சி அவர்கள். ஓகே. வாழ்த்தடங்கன் மட மங்கை நல்லீர் வரிவலை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க தோல் திரு முண்டம் துதைந்து இளங்க சோத்தம் எம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி ஞாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இந்த 9வது பாடல் தான் நம்ம முதல்ல பார்த்தது. வையகமெல்லாம் உரல். இந்த வையகமே உரல், இங்க எல்லாம் மாறி போச்சு. ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா அந்த இடத்துலயே தெரியுது. ஆரவாரம் பண்ணாங்க. முதல்ல இடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் கரகோஷம் எல்லாம் எழும்புது, கோஷங்கள் எழும்புது. அதுக்கப்புறம் பாடுறாங்க. பாடும்போது இங்க ஹோல் அந்த சீனே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. வையகம் எல்லாம் உரல், இந்த வையகமே ஒரு உரலாக காட்சி அளிக்குது. உரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி இந்த உலக்கை மாமேருவாக மாறுது. மெய்யென்னும் மஞ்சள், இந்த மஞ்சள் மெய்யென்னும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு சத்தியம் என்பதே மஞ்சளாகட்டும்.
தென்னன் பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் உரையும் அந்த தென்னவன் அடியை பாடுங்கள். ஏன்னா அவன் தானே குருவாக வந்தான். ஏன் வந்து அந்த திருப்பெருந்துறை இறைவனுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னா, எங்கேயோ இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய சொல்லுக்கடங்காத பொருளுக்கடங்காத ஐம்புலன்களுக்கு அடங்காத எங்கேயோ இருந்த இறைவன் திருப்பெருந்துறையில் குருவாக வந்தானே, வேதியனாக வந்தானே, அதனால அதற்கு சிறப்பு, குருவுக்கே சிறப்பு. மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் வழக்கை பற்றி தில்லையில் ஆடும் நடராஜனுக்காக பொற்சுண்ணம் இடிப்போம். சோ ஐயன் அணி தில்லைவாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. அப்ப முந்தின உள்ள பாடல்ல வந்து கட்சி ஏகம்பனேன்னு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நில தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த கட்சி ஏகம்பனேன்னு ஆரம்பிச்சு இங்க வந்து அதெல்லாம் எடுத்து இங்க பொடி ஆக 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 நம்ம அந்த நறுமணம் வருதான். அந்த நறுமணம் வரும்போது தில்லைவாணன் இங்க ஆகாச ரூபமாக மாறக்கூடிய அந்த இறைவனுக்கு ஆகாசம் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய வியாபகம் அப்படின்னு வியாபகம்னா எங்கும் வியாபிச்சு இருக்கக்கூடியது, எங்கும் ஊடுருவி இருக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைவன். அதனாலதான் அந்த இடத்துல தில்லைவாணன் அப்படின்னு வருது. ஐயன் அணி தில்லைவாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அப்படின்னு இந்த பாடல். முத்துக்குமார் அண்ணன் அவர். திருச்சிற்றம்பலம். வையகம் எல்லாம் ஊரலதாக மாமேரு என்னும் உலக்கை நாட்டி மெய்யென்னும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணன். ஸோ இந்த 9வது பாடல்ல எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா மஞ்சள் வந்து பொடியாக மாறிவிட்டது. பொடியாக மாறி அந்த நறுமணம் ஆகாசம் எங்கும் பரவியது. அப்ப வினைகள் எல்லாம் பொடியாக மாறி நம்மளுடைய அதாவது ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தது, ஒரு புது இதுக்கு வந்து மாறியது அப்படிங்கறது அந்த 9வது பாடல் குறிக்குது. இப்ப அடுத்தது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து ஆனந்த பரவசம் தான். அப்ப ஆட ஆட இறைவனோட அந்த ஆகாயத்தில் எங்கும் பரவியது அப்படின்னா இறைவனோடு இறைவனாக கலக்கக்கூடிய தன்மை. அப்போ முத்தணி கொங்கைகள் ஆட, ஆபரணங்கள் ஆடட்டும், தலைமுடி அதில் மொய்க்கும் வண்டுகளும் ஆடட்டும், மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, உமையம்மையினுடைய அந்த கூந்தலும் அதை மொய்க்கும் வண்டுகளும் ஆடட்டும். இதுல ஒரு அழகா ஒருத்தவங்க வந்து இதுக்கு விளக்கம் சொன்னாங்க. என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு இதெல்லாம் தென்பண்ணாம ஏதோ வச்சிருந்தோம்னா ஈயெல்லாம் மொய்க்கக்கூடாது, வண்டெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்ப வர விடாம அப்படி தட்டி விடுவோம், வரக்கூடாது அப்படின்னு. அப்ப ஆனா இங்க உமையவள் கூந்தல் அப்படின்னு சொல்லும் போது அங்க எப்போதுமே அந்த வண்டு கூட சேர்ந்து இருக்கிறதே சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா எம்பெரும் அந்த பரம்பொருள் எந்த ஒரு ஜீவனையும் தள்ளுறதே கிடையாதாம். அப்ப வண்டு எங்க போகும்? வண்டு அந்த நறுமணம் இருக்க இடத்துல தானே வண்டும் இருக்கும். அந்த இனமும் இருக்கணும் இல்லையா? அதுக்கும் அவர் வந்து ஜெகன்மாதா, ஜனனி, அவள் அனைவருக்கும் மாதா, ஸ்ரீமாதா. அப்ப அந்த பரம்பொருள் வந்து எல்லோருக்கும் தாய். அப்ப அதனால வந்து அந்த வண்டுக்கும் அங்க இடம் உண்டா, அவளுடைய கூந்தல்ல வண்டுக்கும் இடம் உண்டா. அப்ப முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மெய்குழல் வண்டு இனம் ஆட ஆட சித்தம் சிவனோட ஆட ஆட. இங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அந்த மஞ்சள் கிழங்கு இடிபட்டு பொடியாகி அந்த பொடியில இருந்து நறுமணம் எங்கும் வானம் எங்கும் கலந்தாச்சு. அப்போ அந்த சித்தம் மாறியது. அப்ப சித்தம் எப்படி சிவனோடு சேர்ந்து ஆடுதான் இங்க. சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையில் கண்பணி ஆட ஆட ஈசன் மேல் கொண்ட அந்த பரவச பித்து பெருகி ஆடட்டும். அந்த ஈசன் மேல கொண்ட அந்த அன்பு எங்கும் பொங்கி வழிஞ்சு அந்த பரவசத்தில் ஆடட்டும், எல்லாம் ஆடட்டும். என் பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட. அந்த மாதிரி கலந்தவர்களோடு சேர்ந்து பிறவி பிறரோடும் ஆட ஆட, மத்த ஜீவராசிகள் எல்லாரோடும் சேர்ந்து ஆட ஆட, அத்தன் கருணையோட ஆட, அவன் கருணையை நினைத்து நினைத்து ஆட ஆட பொற்சொன்னம் இடித்து நாமே. இங்க ஒரே ஆனந்த கூத்தாக தான் இது இருக்கு. கூத்தபிரான் அப்படின்னு சொல்றோம்ல, அவருடைய ஆனந்த கூத்தாக தான், தில்லை அம்பலவாணனுடைய கூத்தாக தான் இந்த பாடல் அமைந்திருக்கு. மீனா வைத்தியாச்சு. ஆச்சி நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். கேக்குதா கண்ணு? இப்ப கேக்குது, பாடுங்க.
முத்தன்னை கொங்கைகள் ஆட ஆட பொய்கூழல் வண்டினம் ஆட ஆட சித்தன் சிவனோடும் ஆட ஆட செங்கையற் கண்பணி ஆட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சின்னம் இடித்து நாமே ஆட பொற்சின்னம் இடித்தும் நாமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பாடல். The other two, the thing we were talking, right? சத்தியும் சோமியும் சோமி is திருமகள், பார்மகள் வந்து நிலமகள். அந்த சித்தி வந்து கணபதியோட சித்தி தான். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் சிவ வந்து பார்வதியோட ரெண்டு இதுவும். சோமி என்ன ஆச்சு, என்ன சொன்னீங்க? சோமி திருமகள், அது லக்ஷ்மி. பார்மகள் நிலமகள், பூதேவின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ரீதேவி பூதேவி சொல்லுவாங்களே பெருமாளோட இருக்கிறது. ஸோ எல்லாருடைய சக்திகளும் சொல்லி சொல்லுவாங்க, எல்லா லேடிஸும். சிவனோட சக்தி நிலமகள், சோமி வந்து திருமகள் நிலமகள் நாமகள். அப்புறம் சித்தி வந்து கணபதியோட சித்தி, அவங்க சித்தி புத்தி வந்து அவருடைய இது இல்லையா. அண்ட் தென் கௌரி பார்வதி வந்து கௌரி வந்து நம்ம கௌரி நம்ம அது அமர்ந்த கௌரி வந்து கௌமாரின்னு சொல்றாங்க, பார்வதி வந்து மகேஸ்வரி, கங்கையும் கங்காதேவி. தேங்க்யூ ஆச்சி. கொற்றவைங்கிறாங்க. கொற்றவைங்கிறது சங்க இலக்கியங்களின் போரிலும் வெற்றியிலும் வெளிவிடப்பட்ட தமிழர் ஆதி பெண் தெய்வம், வெற்றி தெய்வம் ஆவார் கொற்றவை. திருமகளுங்கள லட்சுமி, நிலமகள் வந்து பூதேவி. கரெக்ட். நான் இது பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்தது பிரார்த்தனை பாடல் முருகப்பன் அவர்கள். பிரார்த்தனை. குழைத்த 10. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாயனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அனைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டாய் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீருக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்து ஓங்குக தெய்வவென் திருநீறு சிறக்கவே எல்லா வளத்தோடும் இன்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலே எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறைப்புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க. பிழைப்புறுத்தல். கல்லாப்பழியும் கருதாப்பழியும் கசிந்துருகி நெல்லாப்பழியும் நினையாப்பழியும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பழியும் துதியாப்பழியும் தொழாப்பழியும் எல்லா பழியும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. Thank you so much. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ தேங்க்ஸ் மீனா. வெரி நைஸ் மீனா. தேங்க்யூ. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. விகே வெங்கடனனா? அண்ணே ஹலோ மீனா, கேக்குதா? கேக்குதாண்ணே, சொல்லுங்கண்ணே. கேக்குதா? ஓகே ஓகே. ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் தான். அந்த 5வது பாட்டுல அருகு எடுப்பார்னு இருக்கு இல்லையா? அருகு எடுப்பார் அப்படின்னு. ஆமா. ஆமா, அதுல அருகம்புல்னு ஒரு மீனிங் இருக்கும் இருக்கு. இன்னொரு மீனிங் வந்து குடவிளக்குன்னு போட்டிருக்கு. குடவிளக்கு இருக்குமோ? அருகு எடுப்பார்னா குடவிளக்கு ஏந்துவார்கள்னு இருக்கு இருக்கு. இருக்கலாம்ண்ணே. இல்ல, எனக்கு எப்படி தெரியுங்கிறத நான் சொல்றேன். அதாவது சிவபுராணம் படிக்கிறதுனா நீ சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஆல்வேஸ் சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப, இப்ப நான் லாஸ்ட் வீக் நம்ம ரிவர்டேல் டெம்பிளுக்கு போயிருந்தேன். அங்க வந்து நாங்க அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணோம். கிச்சன் பீப்புளோட கோஆர்டினேட் பண்ணி அந்த இதுல இருக்கும்போது அந்த கிச்சன்ல வந்து யாரோ புக்கை வச்சுட்டு போனாங்க இருக்க. நிறைய தமிழ் புக்கு, ஒரு பேக் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. யார் வேணாலும் எடுத்துக்கிறங்க அப்படின்னு. அதுல நான் எடுத்த புக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேஜஸ் உள்ள ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண புக்கு. திருவாசகம் விளக்க உரை பை ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்தார் அப்படின்னு. தமிழே படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுல. அதான் நீ சொன்ன மாதிரி, ஐ மீன், நம்ம சிவாவை நினைச்சு திருவாசகம் படிக்கிறதுன்னு நம்ம உட்கார்ந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வரும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை இனிஷியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணே. அது வந்து குட விளக்கு, நீங்க சொல்ற குட விளக்கு. ஆமா, அருகு எடுப்பார் அப்படின்னா குடவிளக்கு ஏந்துவார்கள்னு போட்டிருக்கு. அது ஆக்சுவலி வாட் எக்ஸ்பிளனேஷன் இட் சேஸ் இஸ் அருகிடத்தில் ஆவது அருகும் புல்லை எடுத்து பசுவின் நெய்யில் தோய்த்து தலை முதலில் இடங்களில் தெளித்தல். இதனை நெய்யேற்றுதல் என்றும் கூறுவர். நெய்யேற்றுதல். ஓகே. நறுமுறு தேவர் கணங்கள் என்பார். அத்தகைய தேவருக்கு முன்னே நாம் சென்று அருகெடுப்போம் என்பர். அதாவது அருகிடத்திலாவது அருகம்புல்லை எடுத்து பசுவின் நெய்யில் தோய்த்து தலை முதலில் அருணாச்சி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குல்ல ஆச்சி, அங்க வந்து அந்த அருகு எடுக்கிறதுன்னு அங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. எல்லாரும் போய் அந்த இதை எடுத்துட்டு வருவாங்க. அப்புறமா தான் அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கான்னு தெரியல. நான் எங்கேயும் இந்த அருகுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு சரியான மீனிங் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மனசுல இருந்தது. ஆனா அண்ணன் மூலமா இன்னைக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வரணும்னு. ஏன்னா அதான் போட்டிருக்கேன். பிரம்மாவும் விஷ்ணுவும் குடவிளக்கு ஏந்துவார்களே அப்படின்னு போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புக் நான் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். அதில் கூட யார் முதல்ல பண்ணுவாங்கன்னு வந்து போட்டி இருக்குமா? நெய்யேற்றுதல் அயனும் முதலும் தம் அதிகாரத்தால் முதலில் சென்று அருகிடத்திலே கண்டு மனம் புழுங்கி ஒன்றும் செய்ய மாட்டாதவராய் இருப்பார் என்பர். நறுமுறு தேவர் கணங்கள் என்றார். அத்தகைய தேவர்களுக்கு முன்னே நாம் சென்று அருகெடுப்போம் என்பார். நம்மிற் பின்புள்ளதை எடுக்க ஒட்டோம் என்றார். இறைப்பணியில் ஈடுபட்டோர் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பார். அதனின் முருவர் செவ்வாயினார் என அழைக்கப்பட்டார். ஆனா இந்த பாடல வந்து அடியார்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதான் அவங்களுக்கு எல்லாரும் முன்னாடி நம்ம போய் அடிச்சு இடிச்சிருவோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. போட்டி போட்டு அடிக்கிற மாதிரி. ஓகே. வாட் ஐ வாஸ் திங்கிங் இஸ், இது வந்து புருஷன் முடிக்கிறது நம்ம ஊர்ல வந்து மருந்து சாத்துறதுக்கு அடிப்பாங்க. கோயில்ல எல்லாம் முந்தின நாள் நைட் வந்து அது மருந்து சாத்துறது, நாட் வதர்சிங். அதுக்கு எல்லாத்தையும் போட்டு இடிப்பாங்க. அதுக்கு எல்லாரையும் ஆளுக்கு ஒரு தெரியாது போய் அந்த உலக்கை தொட்டு இடிக்கிறது பண்ணலாம். தேங்க்யூ ஆச்சி. தேங்க்யூ. பை. குட் நைட்.